ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் யூனிட் 1 சாப்டர் 1ல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டலில் இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின். மார்ஷல் லிமிடெட் has a share capital of rupees 5 lakh divided into 5,000 shares of rupees 100 each, fully paid up. Show the entries under each of the following conditions. When Marshall Limited resolves to subdivide the shares into 50,000 shares of rupees 10 each, fully paid up. Second condition, when Marshall Limited resolves to convert its 5,000 shares of rupees 100 each into 5 lakh worth of stock. ஸோ இந்த கொஷின் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் லிமிடெட் இந்த கம்பெனிக்கு 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கிறாரு. அதை எப்படி வச்சுருக்கிறாருன்னா 5000 ஷேர்ஸ் ஆகும், ஒரு ஷேரோட விலை 100 ரூபான்ற விலையில் வச்சுருக்கிறாரு. இது வந்து 2 கண்டிஷனுக்கு கீழே பிரிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ஸை 5,000 ஷேர்ஸை 50,000 ஷேர்ஸாக டிவைட் பண்ணி ஒரு ஷேரோட விலையை 100 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு மாற்ற சொல்கிறாங்க. செகண்ட் கண்டிஷனில், when மார்ஷல் லிமிடெட் ரிசால்வ்ஸ் டு கன்வெர்ட் 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 100 ரூபாய் மதிப்புள்ள 5000 ஷேர்ஸு மொத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 5 லட்சம். இதை வந்து ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த சம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எப்பவுமே நம்ம பேசிக்காக என்ன போடுவோம், ஃபார்மேட் படி ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் எவ்வளோ அமௌண்ட் உள்ள ஷேர்ஸை நம்ம எவ்வளோக்கு மாற்றுறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது 100 rupees மதிப்புள்ள ஷேர்ஸு. கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 5,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 each. அதை நம்ம எவ்வளோக்கு மாற்றுறோம், 10 rupees மாற்றுறோம். ஸோ 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோக்கு 10 rupees. ஸோ ₹10 அக்கௌண்ட். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் அது 5 lakh தான். ஏன்னா நம்ம இப்போ 5,000 into 100 போட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ, 5 lakhs. அதேமாரி 50,000 ஷேர்ஸுக்கு 10 rupeesனு வச்சாலும் அதே 5 lakh தான். ஸோ நம்மளுக்கு இப்போ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 5 lakh. ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம், டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட போகிறோம். டெபிட்டில் 5 lakhs போட்டாச்சு, அண்ட் தென் கிரெடிட்டில் 5 lakhs போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு நரேஷன் போடணும். நரேஷனில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ஷேர்ஸை சப்டிவிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொஷனில். ஸோ அப்போ என்ன பண்ணோம், பீயிங் சப்டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ். பேசிக்காக நரேஷனை எவ்வளோக்குள்ள முடியுமோ ஈஸியாக போய் போடலாம். நம்ம அது ரொம்ப பெருசாக எழுதி ஹைலைட்லாம் பண்ணணும்னு ரொம்ப பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. எவ்வளோக்குள்ள நம்மளுக்கு கொஷனில் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எடுத்து எழுதிக்கிறோமோ நம்மளுக்கு அதுவே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரிசால்வ்ஸ் டு கன்வெர்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்போ ஷேர் கேபிட்டல்லேருந்து தானே அந்த காசை என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்காக மாற்ற போகிறாங்க. ஸோ அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் இந்த இடத்துல நம்ம எதுவுமே ருப்பீஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம அதை ஜஸ்ட் கன்வெர்ட் தான் பண்ண போகிறோம். கன்வெர்ட் டு கேபிட்டல் ஸ்டாக் அக்கௌண்ட். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள தான் ஸ்டாக்காக மாற்றுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் ஸ்டாக் அக்கௌண்ட், அவ்வளோதான். அப்போ அந்த 5 லட்சத்தை டெபிட்லேயும் போடணும், கிரெடிட்லேயும் 5 lakhs. நரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பீயிங் த ஷேர்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு கேபிட்டல் ஸ்டாக், அவ்வளோதாங்க. ஷேர்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணோம், அவ்வளோதான். மறக்காமல் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.